புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அயராமல் ஓடிக்கொண்டே இரு நதியாக, ஓரிடத்தில் வெற்றி உனக்காக காத்திருக்கும் கடலாக. அந்த வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழ உங்களுக்கு வழித்துணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை ஜனனமாகுது, பிறக்குது அப்படின்னாக்க ஒரு சில குடும்பங்கள்ல என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த குழந்தை பிறந்த நேரம் மகாலட்சுமி பிறந்திருக்கு, அப்பாக்கோ இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில குழந்தைகளுடைய பிறந்த நேரம் வச்சு என்ன சொல்றாங்கன்னாக்க இல்ல அவங்க அப்பாக்கோ இல்ல அவங்க மாமாக்கோ கூட ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒருத்தருடைய பிறந்த நேரம் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு மற்றவர்களுடைய வாழ்க்கையை கணிக்க முடியுமா? அது சாத்தியமா? இதுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக கணிக்க முடியும். அப்படிங்கிறது ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறத விட அந்த தகப்பனாருடைய பங்காளிகள் இருப்பாங்க இல்லையா, கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, சித்தப்பா பெரியப்பான்னு இருக்காங்க இல்லையா, சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமன், இந்த மாதிரியான சொந்த பந்தங்களையும் ஊர்ஜிதமாக உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு சாஸ்திரத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, ஒரு குழந்தை பிறந்து அது அதிர்ஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதை சந்தோஷமாக எல்லாருமே எடுத்துக்கிறோம். அதுவே அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நேரம் சரியில்லாமல் குடும்பத்தில் ஆகாத சில சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைனால தான் இந்த மாதிரியான கெடுதல் வந்தது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைய கொஞ்சறது, பேசுறது, கவனிக்கிறது எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா வேறுபாடு இருந்துக்கிட்டு இருக்கும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமோ அல்லது துரதிர்ஷ்டமோ வந்தது அப்படிங்கிறது எல்லளவு கூட உண்மை கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த வயசில் அதாவது 26 வயசில் 27 வயசில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்து 6 வருஷத்திற்கு நீங்கள் கௌரவமான பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லா விஷயங்களிலும் கலக்கமான வாழ்வு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவே உங்கள் ஜாதகத்தில் 32 வயசுக்கு மேலே தான் யோகம் வருதுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பிறந்து ஒரு 6 வருஷம் கழித்து உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்குத்தான் சில நேரங்களில் ஜாதகம் பார்க்கும்போது சாஸ்திரம் சொல்லுது, 26 வயசு 24 வயசில் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டால் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த திருமண காலத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு. அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து கஷ்டம் வந்தால் வரக்கூடிய வாழ்க்கையில் தொடுத்த வெற்றியை சந்திக்க முடியாது. ஓரளவு நீங்கள் சாதித்து ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருக்கக்கூடிய காலங்களில் கஷ்டம் வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சமயோசிதமாக நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் விஜய் சங்கர் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 19/6/1974. பிறந்த நேரம்? பகல் 1:12. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பலசனம், கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், 2ஆம் பாதம். ஓகே. என்ன சார் கேட்கிறோம் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், இப்ப நான் ஒரு 15 இயர்ஸா தொழில் பண்றேங்க. ஓகே. ஆனா எனக்கு ஒரே தொழில என்னால செய்ய முடியல. அடிக்கடி தொழில் மாத்திட்டே இருக்கேன். அதனால ஒரே தொழில் என்னால செய்ய முடியுமான்னு கொஞ்சம் விளக்கம். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. அடிக்கடி தொழில் மாத்திட்டே இருக்காங்க, ஒரே தொழில் செய்ய முடியுமா ஐயா? அதாவது சித்திரை நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க, கன்னி ராசி, லக்னம் கும்ப லக்னம். எடுத்த விஷயங்களில் பிடிவாதமும் எதிர்காலத்தில் ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய லக்கணம் இந்த லக்கணம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி 43, 44 வயசுக்கு மேலே தான் நல்ல விதமான பலன்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நன்மையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அனுபவங்கள் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா தொழிலையுமே கால் வச்சு அதில் ஓரளவு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியம் தான் கடந்த காலங்களில் நடந்துக்கிட்டு இருந்தது. அடுத்து வரக்கூடிய காலங்கள், அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடந்த கால அனுபவங்களை வச்சுக்கிட்டே புது முயற்சி செய்யாமலே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வளர்ச்சியான தன லாபங்களையும் அடைய முடியும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. கவலைப்பட வேண்டாங்க.
பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து பெண்களை மதிக்கிறது, பெண்மையை வந்து மதித்து மனசார மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறைமுகமாக வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வந்து நிச்சயமாக மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு அப்பட்டமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் தெய்வநாயகி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க தெய்வநாயகி அம்மா? அம்பா சுந்தரம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? பிரேம்குமார். டேட் ஆஃப் பர்த்? 22/2/62. பிறந்த நேரம்? வியாழக்கிழமை 2:30 AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அக்ஷ நட்சத்திரம் கன்னிராசி. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? கடை ஜவுளி கடை வச்சிருக்கோம். இப்போ ஒரு வருஷமாவே ரொம்ப டெய்லி 500 ரூபா 600 ரூபாய்க்கு தான் வியாபாரம் போகுது. அம்மா கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்லுவாரு, கேட்கலாம். சரிங்க. வணக்கங்க. வணக்கம் சார். அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. பெண்கள் மூலமாக பெருமையும் அதிகபட்சமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அதனால் பெண்கள் சார்ந்த தொழில், அதாவது உணவு சம்மந்தப்பட்ட பொருள், ஜவுளி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பெண்கள் சார்ந்த உடை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான தொழில் பண்ணும் பொழுது அதில் வந்து நிதர்சனமான மேன்மையை கொடுக்கும். பயப்பட வேண்டாங்க. இருந்தாலும் கடந்த 8-9 மாதமாக வந்து தேவையில்லாத தடங்கல்கள் எதுக்காக கொடுக்குது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு மேலே அற்புதமான வெற்றிகளையும் அடுத்தடுத்து தனலாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய தனலாபங்களை வந்து, அதாவது தங்கு தடையில்லாமல் வரக்கூடிய தனலாபங்களை வந்து பக்குவமான வகையில் சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாடு, ஒரு வழிமுறைகளை தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவசகுணமாகவும் அதை ஒரு சில விஷயங்களில் அனுபவங்களாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய தனங்களை வந்து பக்குவமான முறையில் சேமிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் ஏற்படுத்திக்கிங்க. குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். சிவன் வழிபாடு சனிக்கிழமை நாட்களில் சிவபெருமான் சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. மிகப்பெரிய மேன்மை சந்திக்கக்கூடிய காலம் இருக்குதுங்க வரக்கூடிய ஜனவரி மாசத்துக்கு மேல. பயப்படாம இருக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் சார். ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அற்புதமான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, திறமை இருந்தும் வறுமையில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, விதியை நொந்து வீதியில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, கன்னியர் பல பேருக்கு வந்து கலஸ்திரம் அமையாதவங்க, மங்கையர் சில பேருக்கு வந்து மகப்பேர் கிடைக்காதவங்க, மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்பி மாற்றமே கிடைக்காதவங்க, நவரத்தினத்தாலும் பெயர் மாற்றத்தாலும் நம்மையே அடையாதவங்க, எண் கணிதத்தாலும் எழுத்து மாற்றத்தாலும் ஏற்றத்தை சந்திக்காதவங்க, வாஸ்துவை நம்பியும் வளர்ச்சியோ மகிழ்ச்சியோ கிடைக்காதவங்க, ஹோமங்கள் செய்தும் யாகங்கள் செய்தும் எந்த பலனும் கிடைக்காம ஏமாந்து போனவங்க, இந்த மாதிரி உள்ள, அதாவது திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்சுட்டு இருக்கிற உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா மகிழ்ச்சியோடும் உறுதியோடும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். சார், பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சேகர், கோயம்புத்தூர் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கே வேண்டிய உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/12/55 மேடம். பிறந்த நேரம்? 4:30 early morning மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலா லக்னம், துலா ராசி மேடம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஏஜ் 62 போகுது மேடம் எனக்கு. சரிங்க. இனிமேல் எப்படி இருக்குன்னு கேட்கணும் மேடம். சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். தேங்க்யூ மேடம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே ராசி ஒரே லக்கணம் அமைஞ்சிருக்குது, அதுவும் துலா லக்கணமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேர்மையாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத விட எல்லா வகையிலையுமே வந்து நேர்மையான வகையில் தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த காலத்தில் நேர்மை அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த நேர்மை தான் நிறைய நேரங்களில் ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. அதே நேர்மை நிறைய நேரங்களில் வந்து மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த நேர்மையால் ஒரு சில நேரங்களில் எதிர்காலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பொறுப்பான கவலை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாங்க. பைரவர் சன்னதி வழிபாடு வச்சுக்கோங்க. தேய்பிறை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் வந்து, அல்லது தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி நாட்களில் வந்து இந்த மாதிரியான அஷ்டமி அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை நாட்கள்லேயே வந்து இந்த மாதிரி பைரவர் வழிபாடு வச்சுக்கோங்க. பைரவர் வழிபாடு வச்சுக்கும் பொழுது புது வஸ்திரம் அணிஞ்சு வழிபாடு வச்சுக்கிட்டு பைரவர் சன்னதியிலிருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பைரவர் வாகனம், அதாவது தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும்.
பயப்பட வேண்டாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களில், அதாவது 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக முடிஞ்சிருக்குதுங்க. அடுத்த வருஷம் 2017 புத்தாண்டு வந்து 10 ஆண்டுக்கும் மேலான சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டா உங்களுக்கு அமையும். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் நான் திலகவதி காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். திலகவதி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? சார் எங்க பையனும் எங்க பொண்ணும் ஒரே நட்சத்திரம் மேடம், ட்வின்ஸ் அவங்க. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவங்க 12/9/1996 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நான் இரவு வந்து பையன் வந்து 11:42, பொண்ணு 11:45 இரவு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? நான் ராசி வந்து சிம்ம ராசி, ரிஷப லக்னம், பூர நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்க குழந்தைகளுக்காக? பையன் படிக்கிறான், பொண்ணும் இப்ப படிப்பை வச்சுட்டு வேலைக்கு அனுப்புறோம். பையனுக்கு எப்படி வேலை கிடைக்கும், நல்லா படிப்பான் நான் மேற்கொண்டு. பொண்ணுக்கு திருமணம் எப்போ, பொண்ணுக்கு மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம்? 2 பேரும் ஒரே நட்சத்திரம். சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் ஐயா. ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தாலும் ஆண் பெண், அதாவது ஆண்பால் பெண்பால் மாறி வரும்போது உங்களுக்கு வந்து பயப்படும்படியான, அதாவது வேறு வகையான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்காது. பயப்பட வேண்டாங்க. எந்த வகையிலையும் வந்து ஆண் பெண் வரும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுவும் இரட்டை குழந்தையாக இருக்கும் பொழுது எதிர்கால வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது பெற்றவங்க வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. பொதுவாகவே இவங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்று உங்கள் குடும்பத்துக்கு தொந்தரவு பண்ணவங்க, ஓரத்தில் நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையான பார்வை பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உங்களுடைய பெண் ஜாதகத்து மூலமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. பையனை பொறுத்தளவுக்கு திருமண காலம் கொஞ்சம் தாமதமான வகையில் திருமணம் பண்ணணும். பொருத்தம் பார்த்து திருத்தமான வாழ்க்கை அமைக்க வேண்டிய அமைப்பு ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கவனம் அப்படிங்கிறத விட மிக மிக கவனம் எடுத்து பையனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலங்களில் பொருத்தம் பார்த்து, ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க. வாழ்க்கை நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னங்க செய்யணும்? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதன் அடிப்படையில கணிக்கிறோம்? இப்போ பிறந்த நேரம், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் அடிப்படையில தான் பண்றோம் இல்லையா? அப்படி பார்த்தோம்னாக்கா இப்போ இவங்க கூட ட்வின்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல ஒரே நேரம் அதே செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா பல குழந்தைகள் பிறக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாருடைய ஜாதகமும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஜாதகம் ஒன்னா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனா நடைமுறையில் அப்படி இல்லையே. இதன் காரணம் என்ன சார்? அதாவது இந்த கேள்விக்கு வந்து விரிவாக பதில் சொல்லணும். ஆனால் அதுக்கு நேரத்தில், அதாவது நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது. இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் நிறைய குழந்தைங்க பிறக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம்தான். ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மாறுபடும். சூரிய உதயம் வந்து மாறுபடும். அதன் மூலமாக ஜாதகம் மாறுபடுது. சுருக்கமாக சொல்கிறேன், அதோட விளக்கம் சொல்லுவோம், நேராகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விதண்டாவாதம் அப்படிங்கிற பேரில் அறிவு ஜீவ மாதிரி சில கேள்விகள் கேட்போம். ஒரே இடத்துல ஒரே ரூமில் ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா ஒரே ஜாதகம் தான் வரும் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். அதாவது நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரே நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரே ரூமில் பேசிகிட்டு இருக்கிறோங்க. நம்ம 2 பேர்த்துக்கு சென்ட்ரலில் ஒரு மையப்புள்ளி எடுத்து ஒரு நூலில் அளந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அளவுக்கும் என்னுடைய அளவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm டிஃப்ரெண்ட் இருந்துகிட்டு இருக்கும், வேறுபாடு இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் ஒரே இடத்துல ஒரே கட்டலில் 2 குழந்தைகள் பிறந்தால் கூட அந்த 2 குழந்தைகளுக்கு வந்து வெவ்வேறு விதமான பாவங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாக நம்ம 9 நவக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு மேலோட்டமான ராசியோ நட்சத்திரமோ லக்னத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாவகம், அதாவது நவாம்சம், திரேகானம், பாவகம், சச்சியாம்சம், திரிசாம்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக 5 வயசுல, அதாவது பிறந்த 5 நிமிஷமான அந்த குழந்தைக்கு 55 வயசுல என்ன மாதிரியான வாழ்க்கை அமையும்ங்கிறத உறுதியா சொல்ல முடியும். அதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பத்மாவதி பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து தான். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? குழந்தை சிங்கப்பூர்ல 18, 11, 16 வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு மாலை. ஓகே, ராசி மற்றும் 27க்கு
ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அததான் நீங்க சொல்லணும் மேடம். ஓகே, சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது சிங்கப்பூரில் பிறந்த குழந்தைக்கு வந்து உடனடியாக ஜாதகம் எடுக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொறுமையான வகையில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான சூரிய உதயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. கால அளவுகள் அதாவது மணிக்கணக்கில் வந்து வித்தியாசம் வந்துகிட்டு இருக்குது. சரியான முறையில் கணக்கெடுத்து கணிதம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து நேரம் பத்தாதுங்க. அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் தனிப்பட்ட முறையில் காலம் நேரம் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஜோசியரை வந்து குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் சந்தேகிங்க. நிச்சயமான ஜாதகம் எடுத்துக்கலாம். ஜாதகம் எடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் திருச்சியிலிருந்து திருச்சியிலேருந்து யாருமா பேசுறீங்க? மஞ்சுளா பேசுறேன். மஞ்சுளாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக. அவருடைய பெயர்? பேர் கோபாலகிருஷ்ணன். டேட் ஆஃப் பர்த்? 22/5/95. பிறந்த நேரம்? திங்கட்கிழமை காலை 10:35. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கும்பராசி, சதய நட்சத்திரம், கடகலக்கணம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்காக சரியா வேலைக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. எப்படிதான் இருக்காரு. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். வேலைக்கே போகாமல் இருக்கிறார் அப்படின்னு வெறுமையான ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க. இவருடைய ஜாதகப்படி வேலை செய்கிறதுக்கு நேரம் பெற்றாத அளவுக்கு ஒரு காலம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் கும்பராசிக்கு வந்து அதிர்ஷ்டகரமான காலம். அதாவது எடுத்த காரியத்தில் வெற்றி, அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து தனவரவு வரக்கூடிய பாக்கியம், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, சனிக்கிழமை நாட்களில் கருட பகவானை வந்து கையெடுத்து கும்பிட்றது, நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வசந்தி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? அலமாதிங்க பேசுறோம். இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு ஒரு நாங்க கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து 11/7/1983. பிறந்த நேரம்? நேரம் தாங்க தெரியலன்றாங்க அம்மா. பரவாயில்ல, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி தெரியுங்க, ரிஷப ராசின்னு சொன்னாங்க. சரி, என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? கொஞ்சம் உடம்பு ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி ஆப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கு. கிட்ட கேட்கலாம் அப்படின்றது. கண்டிப்பா சார், இப்ப இதற்கான தீர்வுகள் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். அம்மாவாசை உங்களுடைய அதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட வகையில் மருத்துவ செலவு கொடுத்துட்டு இருக்கிறதா கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதம திதியில் வந்து உங்களுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிற ரைஸில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. அந்த ஒரு கைப்பிடி ரைஸை வந்து ஒரே ஒரு வெத்தலை மேலே வந்து பரப்பி வச்சு அதுக்கு நடு மத்தியில் வந்து ஒரு நெய் விளக்கு, அதாவது அகல் விளக்கு, மண் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நாள் வெளியில் வந்து மற்ற மத கடவுளோட சன்னதியில் கோபுரத்தை பார்த்து, அதாவது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மத சன்னதியில் வந்து அந்த கோபுரத்தை பார்த்து, உச்சத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய நோய் நொடி சம்மந்தப்பட்ட வகையில் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாத அந்த நோய் நொடி வந்து சாதாரண மருந்து, அதே மருத்துவரை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்கள் உணர முடியும். பயப்பட வேண்டாம். அந்த மாதிரியான அற்புதம் நடக்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டமா இல்லாம நம்ம இஷ்டமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? இந்த அதிர்ஷ்டம் நமக்கு வருவதற்கு, பணம் நம்மை நாடி வருவதற்கு, வந்த பணம் நம்மிடம் தங்கி இருந்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கான வழிமுறைகள் சொல்லுங்க சார். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு சில முடிவுகள் பண்ணி அந்த முடிவுகளுக்கு உண்டான வேலையை வந்து நேரம் காலம் பார்க்காம செஞ்சோம் அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நேர்மை அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா, பிழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பெருமை அப்படிங்கிறது தானாகவே தேடி வரும். இன்னும் சொல்லப்போனால் சாஸ்திர ரீதியாக அதிகாலையில் துயில் எழுந்தோம்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற உயில் உங்களை தேடி வந்தே தீரும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்கிறோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருவண்ணாமலை பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக பேசுறேன் மேடம். அவங்க பெயர்? சர்மிளா மேடம். டேட் ஆஃப் பர்த்? 16/12 வருடம்? 99. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 10:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், கும்பலகம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? பாப்பாவுடைய படிப்பு எதிர்காலம் எப்படி இருக்கணும்? சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம்.
உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிங்க. பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சந்தேகப்படும்படியாகவோ சஞ்சலப்படும்படியாகவோ காலங்கள் கிடையாது, பயப்பட வேண்டாங்க. கல்வி அப்படிங்கிறத சுமார் அப்படிங்கிறத விட கொஞ்சம் மேன்மையாக இருந்துகிட்டு இருக்கும். எதிர்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை திருமணம் பண்ணாமல் வெளியில் திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இவங்களுடைய திருமண வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஜாதகப்படி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொறியியல் துறை அப்படிங்கிறத விட ஃபேஷன் டிசைனிங், அதாவது கலை சார்ந்த சம்மந்தப்பட்ட வகையில் அழகு சாதனம் சம்மந்தப்பட்ட வகையில் கல்வி எடுத்துக்கிறது இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் பெருமையானதாகவும் இருந்துகிட்டு இருக்கும். ஜாதகப்படி வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் வெங்கடேஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கடலூர் மாவட்டம் காரக்குடியில இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? என் பிரதருக்காக. அவருடைய பெயர்? வெங்கடேசன். டேட் ஆஃப் பர்த்? 18/10/1987. பிறந்த நேரம்? 4:35 மார்னிங். மார்னிங். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, கன்னி லக்னம், மக நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? திருமணம் ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். இவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு சனிக்கிழமை நாட்களில் திருப்பதிக்கு அதாவது சனிக்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி தரிசனம் வச்சுக்கோங்க. திருப்பதியில் தரிசனம் வச்சுக்கிட்டு 9, அதாவது இவர் வீட்டில் இருந்து போகும்பொழுது 9 சின்ன கல் எடுத்துக்க சொல்லுங்கள். 9 1 ரூபா காயின்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த 9 1 ரூபா காயின்ஸில் ஏதாவது ஒரு காயின்ஸ் அங்கே திருப்பதியில் அந்த பவளக்கல்லில் அடுத்து, அதாவது திருமணம் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை எழுத்தால் எழுத சொல்லுங்கள். எழுதி முடிச்சுட்டு அந்த காசையும் உண்டியில் போடும் பொழுது உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை வேண்டிக்கிங்க. வேண்டிட்டு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 90 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சொர்ணதானம் பண்ணுறதா, உங்களுடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு சொர்ணதானம் பண்ணுறதா வேண்டிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக, அதாவது அச்சமில்லாத திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தாரா பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க தாராமா? காட்டாங்குளத்தூர். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக. அவருடைய பெயர்? ரவிச்சந்திரன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 1/12/79. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட் 11 மணிக்கு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு எந்த தொழில் செஞ்சாலும் நிலையா இருக்க மாட்டேங்குது. வேலைக்கு போனாலும் செட் ஆகல. ஓகே தாராமா, கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். பயப்பட வேண்டாங்க. பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் கடந்த காலங்களில் கடுமையான கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருந்தது. கௌரவமான பிச்சைக்காரன், கௌரவமான கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. நிறைய இடங்களில் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்ல நேரம் வரும்பொழுது தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டிருப்பீங்க. பயப்பட வேண்டாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சியான காலமாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த வகையிலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. எல்லளவு கூட கவலைப்படாமல் எல்லா தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. எந்த நேரம் பார்க்காம, அதாவது நேரங்காலம் பார்க்காம அடுத்து முயற்சி பண்ண சொல்லுங்கள். ஜனவரி மாதத்துக்கு மேலே தொடர்ந்து நல்ல காலம்தான். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஓங்காரமான காலம் அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், வாஸ்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் கொண்டது இல்லையா? நீங்க ஜோதிடம் மட்டும் இல்ல, எண்கணிதம், வாஸ்து குறித்தும் நிறைய விளக்கங்கள் அப்பப்போ எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். வாஸ்து குறைபாடு ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னு தெரியுதுனாக்க அதற்கு பரிகாரத்தின் மூலம் தீர்வுகள் கொடுக்க முடியுமா, இல்ல அது சான்ஸே இல்லையா? அதாவது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரமே இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க. சாஸ்திர ரீதியாக ஒவ்வொரு ஜாதக ரீதியாக, அதாவது சாஸ்திர ரீதியாக உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நேரம் இதுவெல்லாம் கணக்கெடுத்து உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய மாபெரும் தகுதியை ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஜோதிட சாஸ்திரம் கொடுத்துருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. பரிகாரம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் வேறு வகையாக, இப்போ நம்ம இந்த வீடு, அது இந்த பாத்ரூம்போ, இந்த பெட்ரூம்போ, இந்த பூஜை அறையோ நம்ம மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் மாற்றி வச்சீங்க அப்படிங்கும்போது என்னாங்கன்னா அது பரிகாரம் தானே. எந்த பரிகாரம் இல்லாமல் நீங்கள் ஒரு ரூம்பை மாற்றும் பொழுதோ அல்லது ஒரு செவரு இடித்து கட்டும் பொழுது லட்சக்கணக்கில் செலவாகும்.
லட்சக்கணக்கில் செலவு பண்ணாமல் உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் 5 ரூபா வெத்தலையில் வந்து 9 வெத்தலை ஒரு எலுமிச்சம்பழத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தவே மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு மனையடி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். சார், உங்களுடைய தனித்துவம் மற்றும் சிறப்பு இதுதான் சார். ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் சொல்வீங்க. நீங்க ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. கடந்த வாரம் துபாய் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1830 வருஷத்துக்கு உண்டான ஓலைச்சுவடியை வந்து நேரில் வந்து பார்த்து அவ்வளவு ஒரு மரியாதையாக பவியமாக கொடுத்துட்டு போனாருங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்து. அதனால் இந்த புதியும் நிகழ்ச்சியை வந்து புதியும் சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சியை வந்து கடல் கடந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட எவ்வளவு மரியாதையோட மதம் கடந்து மனித நேயத்தோடு இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷம் உங்ககிட்ட இருந்தால் தான் உலகம் பூரா போய் சேரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எண்ணத்தோடு கொடுத்தாரு. அந்த சகோதரருக்கு நன்றி சொல்கிறதோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களாகிய உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசையோடு ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசையும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ மகா கணபதயே மகாவீராய தசபுஜாய தசநாதாய மதனகால வல்லபாய ஸ்ரீகணேஷாய நமோ நமः. அனைவருக்கும் வணக்கம். சார், நம்ம எந்த ஒரு செயலை துவங்குவதாக இருந்தாலும் இல்ல எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல செய்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இன்னும் தெளிவா சொல்லணும்னாக்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துட்டாலே போது வாழ்க்கையில பிரச்சனையே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள் கூட சில பேர் வந்து சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தத்தின் தாத்பரியம் சொல்லுங்க சார். ஒவ்வொரு விஷயங்களும் 32 முகூர்த்தங்கள் உள்ளது. 32 முகூர்த்தங்கள். அதில் நமக்கு தெரிந்தது பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற முகூர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கோம். சரி, இன்னைக்கு 3 விதமான செயல்கள் இந்த உலகத்தில் பிரதானமாக தெரியப்படுறது. ஒன்று அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரம்மா. இந்த பிரம்மாங்கிறது என்ன பண்ணுற அப்படின்னா சிருஷ்டியை பண்ணுறார். அடுத்தது பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு. இந்த விஷ்ணு பகவான் வந்து ஸ்திதியை பண்ணுறார். ருத்ர பகவான் அவர் ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லுவா, அழித்தல் அப்படின்னு சொல்லுவா. ஸோ ஆக இந்த உலகம் எப்போ சிருஷ்டி ஆகிறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னேலையில் இது சிருஷ்டி ஆக்கப்படுகிறது. அந்த சிருஷ்டியோட நாதர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரம்மா. இந்த பிரம்மாவை அடிப்படையாக வச்சிருக்கிற முகூர்த்தத்துக்கு பேர் தான் பிரம்மனுடைய முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம்னு பேர். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா அதை வந்து விஷ்ணு பகவானுடைய முகூர்த்தம், ஸ்திதி முகூர்த்தம்னு பேர். அதுக்கு சாயந்தரம் பிரதோஷ வேலையை தான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்போ அதுதான் ஒடுக்குதல் கூடியான ருத்ர முகூர்த்தம்னு பேர். இப்படி 32 முகூர்த்தங்களில் பிரதானமான முகூர்த்தமாக இந்த 3 முகூர்த்தங்கள் சொல்லப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? விஜயாங்கரம். ஓகே, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்கறேன். அவருடைய பெயர்? சங்கர். டேட் ஆஃப் பர்த்? 15/2/84. பிறந்த நேரம்? இரவு புதன்கிழமை இரவு மதியம் 1 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, ரிஷப லக்னம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு கல்யாணமும் வர மாட்டேங்குது, வீடு வாங்கணும்னு நினைச்சா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஆள் நடக்குமான்னு பாக்கணும். கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா விஜயாமா. இவாளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா புஷ்ய நட்சத்திரம், கடக ராசியில் பிறந்திருக்கார்.
புஷ்ய நட்சத்திர கடகராசியில் பிறந்த இவருக்கு ஜாதக பிரகாரம் பார்த்துட்டேன்னா கல்யாண ஸ்தானத்தை முதல்ல கேட்டல். இந்த கல்யாண ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானே அதிபதிஹி அங்காரகேன ஷஷ்டம பாவக அப்படின்னு சொல்லுவா. சப்தமஸ்தானத்துக்கு உண்டானவர் விரயபாமான 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த விதமான பிரச்சனைகள் பிரதானமாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம், அந்த அங்காரகருக்குண்டான பிரீதிகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அங்காரருக்குண்டான அபிஷேக ஆராதனை ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் அங்காரனுக்குண்டான பவடம்னு சொல்லுவாள். இந்த பவடத்தை தானம் பண்ணுறது, அல்ல சுவாமிக்கு கிரீடம் மாதிரி சாத்தி ஏதாவது கோயிலுக்கு சாத்துறது, அந்த அங்காரனுக்கே பண்ணி சாத்துறது விசேஷம் ஒன்று. ரெண்டாவது உத்தியோக விஷயம். தசகாலோ அதிபதி, அதாவது 10ஆம் இடத்துக்கு உண்டான சனீஸ்வரராக இருக்காங்காட்டி இவருக்கு நிதானமாக தான் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு தெரியறது. இந்த நிதானம் சொன்னால் இப்போ நன்னா இருக்கணுமே அப்படின்னு பார்த்துட்டேன்னா கேது தசையில் ராகு புத்தி, நீங்கள் பேசுகிற வேலையிலும் கரெக்டாக கேது நடந்துட்டு இருக்கங்காட்டி இந்த விதமான உபசரணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நவக்கிரக பிரீதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த நவக்கிரக பிரீதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு தினம் அபிஷேக ஆராதனை அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல மாற்றம் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வெங்கடேஷ், மதுரையில இருந்து மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சார் எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/2/1985 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 1:43 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? துலா ராசி, விசாக நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் ஆயிருந்துச்சு மேடம். சரிங்க. அது டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் ஏதாவது அமையுமான்னு கேக்குறீங்க சார். இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க வெங்கடேஷ் சார். ஓம் நம சிவாய. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு துலா ராசி விசாக நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா பெரிய அளவுக்கு தோஷம் கிடையாது, அதாவது பயப்படுற அளவுக்கு கிடையாது. என்னென்னு கேட்டோம்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்துருக்கு. ருத்ர சமக்கம் அப்படின்னு சொல்லுவாள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறவாட்ட கேட்டால்னா உங்களுக்கு புரியுது. ருத்ர சமக்கம் அப்படின்னா சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய ஒரு மகா மந்திரம்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான மந்திரம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறது நல்ல உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதை தவிர ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியில் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியில் துர்கா பரமேஸ்வரிக்கு மஞ்சள் கிழங்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். அதில் மஞ்சள் கலர் நூல்னால் 21 மஞ்சளை பண்ணி அந்த 21 மஞ்சளும் நல்லா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 21 மஞ்சளை எடுத்து மாலையாக துர்காம்பாளுக்கு சாத்துறது விசேஷமான பலன் கொடுக்கும். மகிஷாசுர மர்தினி சீக்கிரமாக உங்களுக்கு உண்டான கெட்டதை அழித்து நல்லதை நிச்சயம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. ஓம் நம சிவாய. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தியானம் மட்டும் பேசுறேங்க. யாருமா பேசுறீங்க அங்க இருந்து? சாந்தி பேசுறேன். சாந்திமா சொல்லுங்க. சொல்லுங்க. அவருடைய பெயர்? குணப்பிரகாஷ். டேட் ஆஃப் பர்த்? 16/10/1994. பிறந்த நேரம்? அதான் தெரியலங்க, ஆனா காலையில முகூர்த்த டைம் தான், ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்கு. சரிங்கம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? வீட்டுக்கு வரமாட்டான், வெளியிலே இருக்கிறாங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? கும்பராசி, சதய நட்சத்திரம். ஓகேம்மா. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. பொதுவாக சாந்திமா இவங்க ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி சதய நட்சத்திரம் கரெக்டு தான். நீங்கள் சொன்னது காலை வேலையெல்லாம் பிறந்திருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்குது. இந்த எண்ணக்காரகன்னு சொல்லுவாள். இதுக்கு பேர் சந்திரனுக்கு மட்டும் எண்ணக்காரகன், மனோகாரகன்னு பேர். இந்த மனோகாரகன் கூட எந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கோ அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்பாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு லக்னத்தில் சூரியன், இவருக்கு யாராவது கௌரவம் கொடுக்கல, யாராவது வீட்டில் மதிக்கலை, உடனே இவருக்கு கோபங்கள் ஜாஸ்தியாக வரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பெரிய ஈடுபாடு இல்லை, எனக்கு நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா 2ல் ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் போது. அதே மாதிரி சந்திரன் கூட சனி பகவான் சம்மந்தப்பட்டிருக்கு. சந்திரன் கூட சனி பகவான் இருக்கும் பொழுது யதார்த்தமான எண்ணங்கள் இல்லாமல் எனக்கு என்ன தோன்றதோ அதான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்குது. சரி, இதெல்லாம் சரி, எனக்கு எப்போ புள்ள வருவாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சீக்கிரமாக அவர் வரத்துக்கான பிரார்த்தனையும் நான் பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சார், தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நேர்மையானவர், நல்ல எண்ணம் கொண்டவர், கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை அவருக்கு இருக்கு. இருந்தாலும் கூட அவர் கொஞ்ச நாள் கால் டாக்ஸி ஓட்டினாரு, கொஞ்ச நாள் ஒரு மளிகை கடை வச்சாரு. இப்படி மாத்தி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தும் கூட அவருக்கு வாழ்க்கையில் சக்சஸ் கிடைக்கல. இந்த இடத்துல இதுதான் விதின்னு சொல்வாங்களா? இதற்கு மாற்றம் என்ன இருக்கு சார்? கர்மோ கர்மகாரகத்தோக
அதாவது கர்ம காரகத்துவகன்வா. நம்மளுடைய கர்மால இன்னைக்கு இவர் இதுதான் விதிச்சிருக்கு. மகேஷ் ஐயர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி ஜோதிட நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜோதிட கிளாஸ் எடுக்கிறவன்னு சொல்லலாம். அடுத்து யோகா இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதிகள் எழுதப்பட்டிருக்கு. இதனால தான் வா முன்னேறுவா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்குது. இந்த விதிகளுக்கு உட்பட்டு நம்ம போகிறோம். ஆனால் இடைப்பட்டதில் ட்ரெயின் ட்ராக் மாதிரி எடுத்து வழி மாறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டும் ஒரே நிலையில் தான் வருது. ஆனால் ஒரு இடத்துல வந்து மாறும் பொழுது அது வேற ஊரை நோக்கி போகக்கூடிய தன்மைகள் கொண்டதாக இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் தொழிலும் சொல்கிறேன். சில பேருக்கு படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி சில பேர் இப்போ படித்து வச்சுட்டும் வேலை கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. சில பேர் வேலை பண்ணுறான் ஆனால் திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இதனால் என்ன காரகம்? அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவா. இது கர்மஸ்தானம்னுவா. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்குது. ஒருத்தர் நல்ல விஷயம் சொல்கிறதுனாலே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து கேட்பல். உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நீங்கள் கேட்க மாட்டல என்ன? நிச்சயம் கேட்பல். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய தொழில் ஸ்தானம்னு பேர். இந்த தொழில் ஸ்தானத்தில் எந்த பிளானட் சம்மந்தப்படுறதோ அந்த பிளானட்டுக்குன்னு சில தொழில்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொழில் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் உண்டு. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா குபேர தீபம் என்றால் என்ன, அதன் சிறப்புகள் என்ன, தாத்பரியம் என்ன, இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், பொதுவாகவே இந்த முச்சந்தி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து வீடு கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில கழிப்புகள் கூட அந்த இடத்துல போடுவாங்க இல்லையா. முச்சந்தியை குறித்து வேதத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா சார்? இதெல்லாம் உண்மைதானா? அதாவது நிறைய பேர் நான் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். முச்சந்தியில் வீடு கட்டப்படாது, முச்சந்தியில் கட்டப்படாதுன்னு சொல்கிறா. சில பேர் முச்சந்தியில் கட்டலாங்கிறது சொல்கிறா. சரி, கட்டலாமா கட்டக்கூடாதா? நிறையா பேருக்கு இந்த சந்தேகங்கள் நிறையா வரும். சரி, கட்டினா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? இதுவும் நிறையா பேருக்கு சந்தேகம் வரும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம யார்கிட்ட கேட்போம்? நமக்கு தெரியாத விஷயமா இருந்தால் அம்மா அப்பாட்ட கேட்போம். அதுக்கும் தெரியும், அம்மா அப்பாவுக்கும் தெரியலன்னா பெரியவங்க கிட்ட கேட்போம். பெரியவங்களுக்கும் தெரியல அப்படின்னா கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்போம். அர்ச்சருக்கும் தெரியல அப்படின்னா வேதம் படித்தவாட்ட கேட்போம். ஸோ ஆக இதில் எல்லாத்துக்கும் ஒரு தாத்பரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஷ்டபலி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டபலினா நீங்கள் கோயிலுக்கு போய் பார்த்தோம்னா 8 பக்கம் பார்த்துட்டோம்னா முன்னாடி ஒரு பலிப்பீடம் வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நல்லா அதில் யோசிச்சு பாருங்க. இந்த 8 இடத்துல வந்து பலிப்பீடம். வீட்டு வந்து நீங்கள் வீடு கட்டும் போது நைட்டு வாஸ்து சாந்தி பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜையை பண்ணுறது அர்ச்சகர் வழக்கம். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா 8 பூசணிக்காய் வெட்டி 8 இடத்துல வெப்பாவா. இதுதான் வாஸ்து சாந்தியோட தாத்பரியம். இந்த 8 அஷ்டபலியில் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு பலிக்கிட்டையும் ஒவ்வொரு தேவதை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இந்திர, வாயு, அக்னி, நிருருதி, இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. குபேர, ஈசான்யம் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த மூளை வந்து அடிபடக்கூடாது. இந்த இடத்துல பலி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த பலிப்பீடத்துக்கு எதிர்த்தாப்புல வாசல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பலிப்பீடம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 சந்திகள் சேரக்கூடிய இடத்துல தான் அந்த பலிப்பீடம் வரும். அதனால தான் அந்த இடத்துல வாசல் இருக்கக்கூடாது சொல்கிறாளே தவிர முச்சந்தியில் வந்தால் நான் இடிக்கும், அதனால் பிரச்சனை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது தெரியாமல் சொல்கிறா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேம் ராம்குமார், நாமக்கல் மேம். ராம்குமார் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேம் எனக்காக தான் மேம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/11/1993 மேம். பிறந்த நேரம்? 8/14 இரவு மேம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம் மேம். ராம்குமார் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேம் வேலையும் கரெக்டா செட் ஆகல மேம். கடன் பிரச்சனை வீட்டுல நிறைய இருக்கு. ஓகே சார், கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. சித்திர நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஜாதக பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு எனக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இல்லை. நடக்கக்கூடிய தசை ராகு தசை. ராகு தசையில்
அதாவது பொதுவாக பார்த்துட்டேன்னா எனக்கு இது சூட் ஆகாது, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். எனக்கு இதுதான் தேவை, இதுதான் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். யதார்த்தமாக என்ன வேலை கிடைக்கிறதோ அதை நம்ம பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, மருந்து சம்மந்தமாக பண்ணுறது விசேஷமான பலன்கள் இருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். கவலைப்படாதீங்க. வேலை வாய்ப்பு சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்கு ராஜகோபால யந்திரமும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான 6 தடவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? நேர இணைப்புல இல்ல சார். இப்போ இந்த குபேர தீபம் சொன்னோம் இல்லையா, குபேர தீபத்தின் தாத்பரியம், அதன் சிறப்புகள் சொல்லுங்க சார். குபேரன்னு பேரை கேட்டாலே நிறைய பேர் மனசுல வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா, இதை பத்தி சொல்லுங்க. குபேரர் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு ஆனந்தமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம நினைக்கிறத விட அள்ளி கொடுக்கக்கூடியவர் குபேரர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. இவருடைய பேரு குபேரர். இவர் யக்ஷணன் அப்படின்னு சொல்லுவார். யக்ஷணன்னா உண்மையாவே இவர் வந்து அவ்வளவு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யக்ஷணன் அப்படின்னு சொல்லுவார். இவரை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1008 தடவை பிரார்த்தனை பண்ணி பாருங்க. யூ கேன் ஃபீல் இட். அதாவது அவருடைய தேகத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா அவருடைய அந்த வந்துட்டு போகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அவ்வளோ விசேஷங்கள், அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். சரி, குபேர தீபம் ஏற்றுறது எப்படி? தீபம் தான் நம்ம எல்லாருமே வீட்டில் ஏற்றுறோம். குபேர மண்டலம் அப்படின்னு சொல்லுவா. இந்த குபேர மண்டலம்ங்கிறது மேலே 1 2 3, கீழே 1 2 3, கீழே 1 2 3, மொத்தம் எத்தனை மண்டலம் வந்திருக்கு? 9 மண்டலம் வந்திருக்கு. இந்த 9 மண்டலத்தில் பித்தளை விளக்கு, சின்ன சின்ன விளக்கா கடையில் வைக்க, மண் விளக்கு கிடையாது, பித்தளை விளக்கு. இந்த பித்தளை விளக்கு கீழே கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு பித்தளை விளக்கை வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றி 4 பக்கமும் கல்கண்டு திராட்சை நைவேத்தியம் பண்ணி இப்படி தொடர்ந்து 16 நாளைக்கு ஏற்றி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள், யூ கேன் ஃபீல் பெட்டர். செல்வத்திலையும் சரி, ஃபினான்ஷியல்லையும் சரி நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? திருவாரூர்ல இருந்து தமிழ் வந்து மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு என் மனைவி மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/3/86. பிறந்த நேரம்? காலை 6 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? அதாவது வெளியில இருந்து கிளம்பலாம், வெளிநாடு கிளம்பலாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயம் இருக்குது. அதாவது ஃபேமிலியோட போகக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்குது. ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குரு திசையில் புதன் புத்தி சிந்தனை பண்ணுறது பூரா நல்லா காரியங்களை நினச்சிட்ருக்கோம். இருந்தாலும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் கொஞ்சமாவது நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். இந்த நம்பிக்கையை நம்ம தீராளமாக வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திர பகவானுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமை அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது, சீக்கிரமாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய வேலை வெளிநாடு சம்பந்தமாக ரொம்ப விசேஷமாக இருக்குது. தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மேடம், என்னுடைய பேரு ராமசாமி, திருச்சியிலிருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/6/82. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் பகல் 12:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், ராசி கும்பராசி மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், ஆக்சுவலி நான் ஒரு 10 வருஷம் யூஸ் இருந்தேன். பட் இப்போ என்னுடைய இது வந்து திரும்பி வந்து ஒரு 1.5 year ஆகுது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் சொல்வாரு, கேட்கலாம். ஃபேமிலியில் சின்ன ஓம் நம சிவாய. வணக்கங்க. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ராமசாமி சார், உங்களோட ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு குரு தசையில் சந்திர புத்தி தான் நடக்கிறது. குரு தசை சந்திர புத்தி திருப்பி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா கொடுக்கறது. எனக்கு மனசில் நிம்மதியில், ஃபேமிலிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாள். 5ஆம் இடத்துல கேது சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிங்கனாலும் சரி, பூர்வ புண்ணிய சாபம், பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாள். நீங்கள் முதல்ல ருத்ர ஏகாதசின்னு சொல்லுவாள். 12 பிராமணாக்களை கொண்டு சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய ருத்ர ஏகாதசி. இந்த ருத்ர ஏகாதசி பண்ணும்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷ நிவர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லை, பிள்ளையாருக்கு
கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு 48 நாள் தீபம் வைக்கிறது அல்லது வேத பாராயணம் பண்ணுறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல மாற்றங்களும் கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்கம்மா. திருப்பூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? கோமதி பேசுறேங்க. கோமதிமா, சொல்லுங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் 96 16ஆம் தேதி பிறந்தானுங்க. ஓகே. மாதம்மா? ஜனவரி மாசம். ஓகே. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 4:30ங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்தானுங்க. காலையா மாலையாமா? 4:30 சாயந்தரங்க, சாயந்தரம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசிங்க, அன்ச நட்சத்திரங்க. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், கண்டிப்பா அவங்க சார் அப்பாக்கெல்லாம் சொல்லுங்கம்மா. நல்லா இருக்குமான்னு கேட்கறனுங்க. கண்டிப்பா சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நமஸ்காரம் சார். இவங்களுக்கு வந்து புதன் தசையில் சுக்கிர மகாபுத்தி நடக்கிறது. பொதுவாக புதன் தசையில் சுக்கிர மகாபுத்தி ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர மகாபுத்தி நல்லா இருக்குது, புதன் தசையாகப்பட்டது கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த வீக்காக இருக்கும்போது என்னென்னா தொழில் ஸ்தானம் பொருளாதாரத்தில் சிறு சிறு தடைகள் வருது. இவரும் சொன்ன பேச்சை கேட்காம இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்படுது? அந்த பிளானட், அந்த கிரகம் வந்து விசேஷம் இல்லாத பொழுது இந்த விதமான தன்மைகள் இருக்குது. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலில் போய் புதன்கிழமை காலையில் 6 to 7:30 காலையில் அம்பாள்கிட்ட போய் தரிசனம் பண்ணுறதும் 27 நெய் தீபங்கள் ஏற்றுறதும் விசேஷமான பலன் கிடைக்கும். 1. ராமேஸ்வரம் போனோம், ராமேஸ்வரத்தில் போய் உள்ள மூலஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது 2. இந்த 2 பிராயஸ்தமே உங்களுக்கு நல்லா கை கொடுக்குமா. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய வழிபாடு நிச்சயம் உங்களை காக்கும்னு சொல்லலாம். குரு நன்னா இருக்கார், கவலையே பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா எல்லாத்துக்கும் வேத சாஸ்திரத்தின் பிரகாரம், அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் என்னென்ன பிராயஷ்சித்தங்கள் இருக்கோ, என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கோ அதை சொல்கிறதும், ஜோதிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்கிறதும் தான் நியதின்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க தொடர்பு கொண்டவா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகம் கொண்டு மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகா தேவாய தே நமஹ. வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.